ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். டூர் போகலாமா எபிசோடில் சீரீஸ் 1. சடன் பிளான்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தது வந்து அந்தமான். ஸோ ஷிப்பில் போகலாம் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு ஒரு 3 நாள், வரதுக்கு ஒரு 3 நாள், அங்கே ஒரு 4 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ லாங் பீரியடாக இருந்ததுனால எங்களால் வந்துட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஸோ ஒரு நாளும் வேலையாகவே இருந்தது. ஸோ அந்தமான் வந்து இந்த தடவை போக முடியல. சரி, இங்கே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நாங்கள் முடிவெடுத்த இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல். எனக்கு ஹில் ஸ்டேஷனில் வந்துட்டு கொடைக்கானல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏற்காடு, ஏலகிரி, ஊட்டி, கொல்லிமலை, கொழுக்குமலை, மூணாறு, தேனி, இந்த மாதிரி எத்தனை இருந்தாலும் எனக்கு வந்து கொடைக்கானல் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அதனால் நாங்கள் வந்து கொடைக்கானல் தான் பிளான் பண்ணோம். ஒரு 6 இயர்ஸ் பிஃபோர் வந்து போயிட்டு வந்தது. ஸோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். 6 இயர்ஸ்லாம் ரொம்ப லாங் கேப்பு. இனிமேல் வந்து எவ்ரி இயர் ட்ரிப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அம்மா வீட்டுக்கு வந்து அம்மாவை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஆண்டியை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ நைட் ட்ராவல்ன்றதுனால ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் வந்து காஃபி ஸ்பாட், டீ ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி டீயோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம தான் ட்ராவல் பண்ணுறோம், எல்லோரும் தூங்குவாங்கன்னு நினச்சா நைட்டில் ஒரு உலகம் முழிச்சிட்ருக்கோம். இதுவும் கும்பகோணம் மார்க்கெட்டை தாண்டி, திருச்சி மார்க்கெட்லாம் தாண்டி வரும்போது என்னப்பா இவ்வளோ பேர் இந்த டைமில் வேலை பார்க்குறீங்கன்னு இருந்தது. ஆடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர்னு எல்லா இடத்துலையும் காஃபி குடிச்சிட்டு, ஸோ இந்த காஃபி வந்து திருச்சி காந்தி மார்க்கெட் அது தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்தில் காஃபி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போல்லாம் நான் எதுவாக இருந்தாலும் ChatGPT தான் கேட்குறேன். ஸோ இந்த தடவையும் ட்ராவலுக்கு ChatGPT டைம் கேட்டிருந்தேன். மார்னிங் ஒரு 6 o'clockலாம் நீங்கள் வந்துட்டு கொடைக்கானல் ரீச் ஆகிடலாம் அப்படின்னுச்சு. அது சொன்ன மாதிரியே ஒரு 4 o'clockலாம் நாங்கள் வந்து வத்தலகுண்டு ரீச் ஆயாச்சு. ஆனால் வத்தலகுண்டுலேருந்து நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆனது எத்தனை மணி என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரிப் போகலான்னு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா, தேங்க்யூ.